அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். நான் சுப்பிரமணியன், ருக்ஷோ பைடெக். இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் விவசாய ஆலோசனை குழுவில் ஒரு விவசாயி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. அது ரொம்ப பெரிய வீடியோ, கட் பண்ணி போடுறோம், நீங்களே பாருங்களேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு நுனி குருத்து புழு நல்லா பிரதானமாக தெரியுது. அப்புறம் காய்ப்புழு பிரச்சனையாக இருக்குது சார். 100 கிலோ மகசூல் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 80 கிலோ காய்ப்புழுவாக தான் இருக்குது, சூத்தக்காயாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது போகலாமல் அந்த வீடியோ பார்க்குறப்பே தெரியும், அங்கங்கே செடி சின்ன செடியாகவும் பெரிய செடியாகவும் உட்காந்து போயிருக்கும். ஸோ அது வைரஸ் தாக்குதல். அது ஒரு கிளையை போட்டு இப்படி ஆட்டுவார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை ஈ பறக்கும். அந்த வைரஸ் வந்த செடி உட்காந்து போயிருக்கும். ஈவன் நெமட்டோட பிரச்சனையுமே அதில் இருக்கு. அதுதான் அங்கங்கே ஒன்று திப்பி திப்பியாக செடி உட்காந்து போகும். அப்போ நீங்கள் இந்த கத்திரிக்காயில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கோ அந்த எல்லா பிரச்சனையும் அந்த வயலில் இருக்குது. அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வுனோன்னா ஒரு 4-5 மருந்து எடுத்து வைப்பாங்க. உங்கள் மொத்த காசும் போயிடும். நீங்கள் ஒன்று விட்டு ஒரு நாள் மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் பெருசாக நிரந்தர தீர்வு ஆகாத உங்களுக்கு. என்னடா புத்தாட்டாது? ஸோ நிலைத்த நீடித்த நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னாக்க நம்ம கம்பெனி ப்ராடக்டான இன்ஃபினிட்டி. இது நான் இப்போ சொன்ன அனைத்து விதமான பூச்சிக்குமே நல்ல கண்ட்ரோல். ஆனால் குறைஞ்சது 3 டோஸ் கொடுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ரசாயனமே கொடுத்து பழகிட்டீங்களா, அது திடீர்னு மாறுதல் ஆகணும்ல. ஒரு பெருங்குடிகாரன் திடீர்னு அடுத்த நாள் காலையில் மாறணும்னா மாற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறணும். அப்போ நீங்கள் ஒரு 3 டோஸ் கொடுக்கணும். முதல் டோஸ் கொடுக்குறப்போ ஒரு 40% கேட்கும், 2வது டோஸ் கொடுக்குறப்போ ஒரு 80% கேட்கும், 3வது டோஸ் கொடுக்குறப்போ ஒரு 99% கேட்கும். கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக 3 டோஸ் கொடுத்துட்டு கொடுக்கவே மாட்டேன்னா அப்படியே முடியாது. ஏன்னா பூச்சி தாக்குதல் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பக்கத்து வயல்லேருந்து வர்றப்போ நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் வரணும். கத்திரிக்காய்க்கு எப்படி சார் கொடுக்கணும்னாக்க, முதல் டோஸு ஸ்ப்ரே கொடுங்க சார். இலைக்கு மேலே இலைக்கு கீழே நல்லா நிதானிச்சு நல்லா நனைய குளிர அடிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரிப்பு போட்டிருக்கீங்கன்னா ட்ரிப்பு மூலியமாக கொடுங்க. இல்லைனாக்கா நாசில் கழட்டிட்டு தொடர்ந்து வேருக்கு மட்டுமே கொடுங்க. வேரில் கொடுக்குறப்ப நம்ம நுண்ணுயிர் என்ன பண்ணோம், அந்த கேபிலரி ரூட்ஸ் இருக்கும், அது வழியாக சத்துக்களை எப்படி உள்ளே இருக்குதோ அது மாதிரி நம்ம நுண்ணுயிர்கள் உள்ளே போயிடும். எப்போ போனால் அந்த பூச்சி கிடைக்குதோ அதுக்கு ஒரு நோயை உருவாக்கி சாவடிச்சிடும். ஸோ கத்திரிக்காய் விவசாயிகளே, உங்களுக்கு நல்ல லாபம் வேணுமா, நிம்மதியாக தூங்கணுமா அப்படின்னாக்கா நம்ம இன்ஃபினிட்டியை வாங்கி பயன்படுத்துங்க. சரியா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ. மேலும் விவரங்களுக்கு தொடர்புக்கு 6383233105. இணையதளம் www.rukshobiotech.com.